Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.39 in the video பார்க்கலாம். The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2, S3 respectively. Prove that S3 is equal to 3 into S2 minus S1. அப்படி இந்த வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் ரெண்டு ஈக்குவல் அப்படின்றத. ஸோ ஃபர்ஸ்ட் S1 என்ன கொடுத்துருக்காங்க n, S2 வந்து 2n, S3 வந்து 3n கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து SN ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். SN ஃபார்முலா என்னது? SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ S1 க்கு என்ன கொடுத்திருக்காங்க? n. சோ அதே n by 2 into 2a plus n minus 1 into d அப்படினு போடலாம். அடுத்து S2 க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 2n. சோ n க்கு பதிலா 2n சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ S2 is equal to 2n by 2 into 2a plus 2n minus 1 into d. அடுத்து S3 க்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3n. சோ S3 is equal to 3n by 2 into 2a plus 3n minus 1 into d. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? S3 is equal to இது அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும். சோ இது ஒன் சைடு வச்சுக்கிறோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். S3 ஓட வேல்யூவை வச்சுக்கிறோம். இப்போ இந்த சைடு இருக்கிறதுல இந்த பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு 3 ஆல மல்டிபிள் பண்றோம். அந்த வேல்யூவும் இந்த S3 இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அதுவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா hence proved அப்படின்னு போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் given எழுதிக்கோங்க. எதை ப்ரூவ் பண்ணணுமோ அதை எழுதிக்கலாம். S3 is equal to 3 into S2 minus S1. இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம முடிச்சுக்கலாம். So S2 minus S1 is equal to S2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 2n by 2 into 2a plus 2n minus 1 into d minus n by 2. இது வந்து என்னது? S1 ஓட வேல்யூ. So n by 2 into 2a plus n minus 1 into d அப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுலயுமே n by 2 அப்படின்ற டேர்ம் காமன் டேர்மா இருக்கு. சோ n by 2 காமனா எடுத்துக்கோங்க. ரிமைனிங் டேர்ம்ஸ் இங்க என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். n by 2 போயிடுச்சுனா 2 மட்டும் இருக்கும். சோ 2 into 2a plus 2n minus 1 into d minus நீ n by 2 போயிடுச்சு. சோ ரிமைனிங் இந்த டேர்ம் மட்டும் 2a plus n minus 1 into d அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த d உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 2nd minus d அப்படின்னு கிடைக்கும். இங்கேயும் இந்த d மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா nd minus d அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 2வை இங்க உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இங்க மல்டிபிள் பண்ணுங்க என்ன ஆகும்? 4a plus இந்த டேர்மோட மல்டிபிள் பண்ணோம்னா 4nd, அப்புறம் இந்த 2 இங்க d ஓட மல்டிபிள் பண்ணோம்னா -2d அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்க இந்த d இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணனும். இப்போ -2a இந்த +nd என்ன ஆகும்? -nd, இங்க மைனஸ் ஓட மல்டிபிள் பண்ணா பிளஸ் ஆகும். சோ +d அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 4a minus 2a அப்படின்னா வெறும் 2a. ஸோ n by 2 into 2a plus 4nd minus nd அப்படின்னா 3nd, அப்புறம் -2 plus d அப்படின்னு -2d plus d அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்றோம் கிரேட்டர் நம்பர் சைன்ல. அதே மாதிரி அந்த சிம்பிள் தான் பண்ணணும். ஸோ -1d அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த d காமனா எடுத்துக்கிறோம். அப்ப n by 2 into 2a plus 3n minus 1 into d அப்படின்னு வரும். இந்த ரெண்டு டேர்ம்லயும் d சேமா இருக்கனால அது காமனா எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? எழுதிட்டு இப்போ என்ன நம்மளுக்கு S2 minus S1 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 3 into S2 minus S1. அதனால இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? S2 minus S1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல 3 மல்டிபிள் பண்றோம். So 3 into S2 minus S1 is equal to 3 into n by 2 into 2a plus 3n minus 1 into d அப்படின்னு போடுறோம். இப்ப 3 into S2 minus S1 அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போ LHS என்னது? S3 ஓட வேல்யூவையும் S2 அந்த RHS இருக்கு இல்லையா? 3 into S2 minus S1 அந்த வேல்யூவும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்க. ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்போ வந்து 1 is equal to 2 அப்படி ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆயிருச்சு. So therefore S3 is equal to 3 into S2 minus S1 ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். Hence proved. இதோட இந்த சம் முடிஞ்சு. Thank you.